ரூபாய் முதல் 50,000 வரை எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். ஆனால் 50,000 ரூபாய் கொண்டு சென்றாலும் அதற்கான உரிய ஆவணங்களை வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். உரிய ஆவணங்கள் இன்றி 1,00,000, 2,00,000 என எவ்வளவுதான் தனக்கான பணத்தை கொண்டு சென்றாலும் அது பறிமுதல் செய்ய நேரிடும் என்பதை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிரடி படையினரால் ஆங்காங்கே பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் இதில் எதிர்பாராத விதமாக பொதுமக்களும் சிக்கி தவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மாடு வாங்குவதற்காக 65,000 ரொக்கத்துடன் இரணியல் பகுதிக்கு சென்றிருந்தார். அப்போது வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் கண்ணனிடமிருந்து 65,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மாடு வாங்குவதற்காக சொந்த நகையை அடகு வைத்து அதில் கிடைத்த பணத்துடன் சென்ற தன்னை விட்டுவிடுமாறும் அடகு வைத்த ரசீதை காட்டிய போதும் பணத்தை தரவில்லை என கதறினார் கண்ணன். 65,500 காசை வாங்கிட்டு காலையில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட்டோட சந்தை முடியும். எங்களுக்கு தொழில் இதுதான் தொழில். அது என்ன பண்ணுறது சொல்லி இங்கே ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு காலையிலேருந்து காவலி உடைக்கும். ஒன்றும் பைசா வரையில, வீட்டில் சண்டை தான் வருது. இதேபோல ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் ஆடு வாங்குவதற்காக 1,04,500 ரூபாய் பணத்துடன் சாத்தூர் அருகே சென்றார். ஆனால் பறக்கும் படையினரின் சோதனையில் சிக்கிய ராஜேந்திரன் உரிய ஆவணங்கள் காட்டாததால் கொண்டு வந்த பணத்தை இழக்க நேரிட்டது. மேலும் அவனியாபுரத்தை சேர்ந்த பாண்டிச்செல்வி என்பவரிடமிருந்து 1,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கெல்லாம் மேலாய் புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் நிரப்புவதற்கு கொண்டு செல்லப்பட்ட பணம் அதிரடியாக கைப்பற்றப்பட்டது. 98 லட்சம் ரூபாயை ஏடிஎம்மில் நிரப்பிவிட்டு வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்ட மீதம் 3,47 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணம் மட்டுமல்லாமல் தங்க நகைகளும் கூட கிலோ கணக்கில் சிக்கி இருப்பது தனி கதை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 39 பெட்டிகளில் 29 கிலோ தங்க நகைகள் எடுத்து செல்லப்பட்டது. சுமார் 6,02,00,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இருந்து கோவை மாவட்டத்தில் உள்ள நகைக்கடைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,5 கிலோ தங்கம், 4 கிலோ வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் கோடிக்கணக்கில் பணமும் கிலோ கணக்கில் நகைகளும் சிக்கி வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை சாமானியன் தொடங்கி அரசு அதிகாரிகள் வரை அனைவருக்குமே பொருந்தும். ஆகவே பொதுமக்கள் உழைத்தே சம்பாதித்திருந்தாலும் அடகு வைத்தோ கடன் வாங்கியோ என எவ்வழியில் வந்த பணமாக இருந்தாலும் சரியான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்வதே சிறந்தது என பொதுமக்களுக்கு இவ்வாறான சம்பவங்களை சான்றாக விளங்குகிறது.